ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 17, 2024. நாம் அனைவரும் சர்வசக்திவானுடைய குழந்தைகள், மிகுந்த சக்தி படைத்தவர்களாவோம். அதிலும் பாபாவுக்கு யார் நெருக்கமானவர்களோ அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். யார் மிகுந்த சுயமரியாதை பயிற்சி செய்கிறார்களோ, யார் தனது தூய்மை தன்மையை மிக உறுதியானதாக ஆக்கிவிட்டார்களோ, யார் கவனம் வைத்து யோகத்திலேயே நிலைத்திருப்பார்களோ அவர்கள் இவ்வுலகிலேயே அதிகமான சக்தி படைத்தவர்கள். அவர்களது சக்திகளின் அதிர்வலைகளால் இவ்வுலகிலிருந்து மாயையின் கிருமிகள் அழித்து விடுகின்றன. நமது சக்திகளை கண்டறிவோம். சிங்கத்தின் குழந்தையும் சிங்கமாகும். சர்வசக்திவானுடைய குழந்தைகளாகிய நாமும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். நமது சக்திகளின் நினைவில் இருப்பதனால் இவ்வுலகின் மிகப்பெரிய விஷயங்கள், பிரச்சனைகள் கூட நமக்கு சாதாரண விளையாட்டாக தென்படும். ஒரு கதையை நினைவு செய்வோம். பலருக்கும் தெரிந்த கதைதான். சங்கராச்சாரியர் அவர்கள் சிறிய குழந்தையாக இருந்தபோதே சந்நியாசம் மேற்கொண்டார். 8 வயதில் அவர் தனது குருவிடம் சென்றார். குருவோ கண்களை மூடியபடி ஆழமான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். இவர் சென்றதும் கண்கள் திறந்து தனது அருகாமையில் வருமாறு அழைத்தார். மேலும் அந்த குழந்தையின் தலைமீது கரம் வைத்து தனது அஷ்டமா சித்திகளை அவருக்கு வழங்கிவிட்டார். அந்த அஷ்ட சக்திகளின் பலத்தினால் சங்கராச்சாரியர் இந்த பாரத பூமியில் மிகப்பெரிய காரியங்களை செய்வதில் திறம் படைத்தவராக ஆகினார். அநேக சிவாலயங்களை உருவாக்க வைத்தார். இந்து மதம் மிகுந்த நலிவடைந்த நிலையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பௌத்த மதம் அதிகமாக பரவி இருந்தது. சங்கராச்சாரியர் அவர்கள் இந்து தர்மத்தினை மீண்டும் சக்தி வாய்ந்ததாக உருவாக்கினார். சங்கராச்சாரியர் அவர்களுக்கு ஆகாயத்தில் செல்வது, நீரில் செல்வது, சிறிய உருவத்தை பெரிதாக்குவது, பெரிய உருவத்தை சிறிதாக்குவது, பிறரது உடலில் பிரவேசமாகி விடுவது, பிறரது மனதின் எண்ணங்களை கண்டறிவது, இப்படிப்பட்ட சித்திகளெல்லாம் அவரிடம் இருந்தன. நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனித குரு தனது சீடனின் தலையில் கரம் வைத்ததால் எத்தனை சித்திகளை அவர் அடைய பெற்றார். நமது தலையில் கரம் வைத்திருப்பவர் யார்? அவரோ சர்வசக்திமான், வரங்களின் வள்ளல். அவர் நமக்கு வரங்களை வழங்கி இருக்கின்றார். இது மிக பெரிய விஷயமாகும். இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். பாபாவின் கரம் என் தலை மீது இருக்கிறது என்பதை அனுபவம் செய்வோம். அவரது கரத்திலிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வெளிப்பட்டு எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. நான் மிகுந்த சக்தி படைத்தவனாவேன். என்னிடம் பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன. இந்த சக்திகளின் மூலமாக மிகப்பெரிய காரியங்களை செய்வதில் நான் திறம் படைத்தவனாவேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இந்த நினைவினை சுயத்திற்குள் ஆழப்படுத்திக் கொள்வோம். இவ்வாறு நினைவு செய்வதனால் பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற சக்திகள் விழிப்படைந்த நிலையில் இருக்கும். மேலும் நாம் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக அனுபவம் செய்வோம். இந்த சக்திகள் நாலாபுறங்களிலும் அதிர்வலைகளாக பரவிக்கொண்டே இருக்கும். நாலாபுறங்களிலும் உள்ள அதிர்வலைகள் சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கும். மேலும் நினைவு செய்வோம். யார் தன்னை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைப்பார்களோ அவர்களிடம் தடைகளும் பிரச்சனைகளும் வர முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகள் என்பது யானையின் காலின் கீழே இருக்கும் எறும்பை போன்றதாகும். வெற்றி அவர்களது முன்னும் பின்னும் திரிந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் வரும். அப்போது முழு உலகும் அவர்களது சரணங்களில் தலைவணங்கும். எனவே நாம் அனைவரும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். இன்று முழு நாளும் பாபாவின் வரமளிக்கும் கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம். மேலும் நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் சர்வசக்திவான் பாபாவின் கிரணங்கள் என்னில் நிறைந்து என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றன. நான் மைட் ஹவுஸ் ஆகிவிட்டேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் இந்த சக்திகள் பிரவாகம் எடுத்து பரவிக்கொண்டிருக்கின்றன.
மேலும் மாயையின் கிருமிகளை அழித்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.